1 plus 3 plus 5 plus and so on plus 55. ஸோ இது வந்து என்னன்னா ஒற்றை எண்களின் கூடுதல். ஸோ ஒற்றை எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன? n ஸ்கொயர். ஆனால் இங்கே என்ன தெரியணும்? n டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ டோட்டல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ஒற்றை எண்கள். இப்போ நார்மலாக ஒரு 10 நம்பர் இருக்குது. 1லேருந்து 10 வரைக்கும் எத்தனை ஒற்றை எண்கள் வரும்? 5 ஒற்றை எண்கள் வரும். 5 ஈவன் நம்பர்ஸ் வரும், அதாவது இரட்டை எண்கள் வரும். அப்போ இரட்டை நம்பராக இருந்தோம்னா பாதி பாதி வந்து கண்டிப்பாக ஒற்றை எண்ணும் என்னது மிச்சம் இருக்க இரட்டை எண்ணும் இருக்கும். ஆனால் இங்கே 55 கடைசியில் 55ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா 54 + 1ன்னு பிரிக்கிறேன். எதுக்காகனா அந்த ஒற்றை எண்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ 54 + 1ன்னு பிரித்தோம்னா 54ல் பாதி எவ்வளோ? 54ல் பாதி எவ்வளோ வரும்? 27 வரும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 54 நம்பர்ஸில் 27 என்னது ஒற்றை எண்களும் 27 இரட்டை எண்களும் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்க இந்த ஒன்றுங்கிறது கண்டிப்பாக அது 55வது வேல்யூ. 55வது வேல்யூங்கிறது ஒற்றை எண் தான். அப்போ டோட்டல் ஒற்றை எண் எவ்வளோ இருக்கும்? 28. அப்போ என்னோட வேல்யூ 28னா அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஸோ 28 ஸ்கொயர் என்ன வரும்? 28 பெருக்கி பார்த்தலாம். 8 64க்கு 4 மிச்சம் 6. ஸோ 4 வரக்கூடியனா கண்டிப்பாக 784 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 784.